டப்பா என்ஜின் தமிழகத்தில் எடுபடாது என முதலமைச்சர் தெரிவித்த நிலையில் தமிழக அரசுதான் அந்த நிலைமையில் இருக்கிறது என்றும் ஓபிஎஸ் சேகர்பாபுவை சந்தித்தது ஜெயலலிதாவிற்கு செய்யும் துரோகம் என பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் சாடியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ராஜேஷ் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாபெரும் பொதுக்கூட்டம் நேற்று மதுராந்தகத்தில் நடைபெற்றது. இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எதிர்வினை ஆற்றியதோடு இல்லாமல் 10 கேள்விகளை பாஜகவிற்கு தொடுத்திருக்கிறார். நம்மிடையே தமிழக பாஜகவினுடைய துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்கள் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். சார், டப்பா இன்ஜின் என்று முதலமைச்சர் குறிப்பிடுகிறார். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சீஃப் மினிஸ்டராக இப்போ ஏற்பட்ட வார்த்தைகளை பிரயோகப்படுத்தியிருக்கிறார். அது அவர் திமுக தலைவராக பிரயோகப்படுத்தியிருந்தால் அதற்கு அப்படி தான் நாங்கள் நினச்சிக்கணும். ஸோ அதுக்கான பதிலை நாங்கள் அந்த பாஷையில் தான், அந்த மொழியில் தான் நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒன்று, அவர் டப்பா இன்ஜின்னு சொல்கிறது அவரும் அவர் பையனையும் மட்டுமே ஒரே குறிக்கோளாக அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்க வேணுங்கிற ஒரே குறிக்கோளோடு நடத்துகின்ற திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட கவர்மெண்ட்டு தான் ஒரு டப்பா கவர்மெண்ட். அதை தான். ஆனால் நாங்கள் சொல்கிற இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் என்பது எத்தனையோ ஆப்போசிஷன் கவர்மெண்ட்ஸ், பிஜு பட்நாயக் கவர்மெண்ட் இருந்திருக்கு ஒரிசாவில். இல்லை, அவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, மத்திய அரசு தர வேண்டிய நிதி எங்களுக்கு தரலை, அந்த நிதி தராமலேயே நாங்கள் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக மாற்றியிருக்கோம்னு சொல்கிறாரு. அது உண்மையா? இல்லை சார். இப்போது 4 லட்சம் கோடி கடனாக இருந்ததை ஒரு 7 லட்சம் கோடி கடன் வாங்கி இன்னும் 0.1% தான் கடன் வாங்க முடியிற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டார். இந்த 0.1% வாங்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு திவால் அப்படி தான் போகும். அதனால் அவங்களுடைய அந்த டாப் லைனை ரீச் பண்ணிட்டாங்க. ஒன்று, இன்றைக்கு நீங்கள் உங்கள் கூட்டணியில் இருந்த, உங்களை நம்பி வந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சேகர்பாபு மற்றும் அப்பாவுடன் ஒரு ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் திமுகவுக்கு செல்வாரா என்ற ஒரு கேள்வியும் எழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ்ஸை பாஜக கைவிட்டுதா? ஓபிஎஸ் மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்கள் 2 தடவை முதல்வராக்கி பண்ணியிருக்காங்க. அவர் அந்த அம்மாவை அவ்வளோ கஷ்டப்படுத்திய திமுகவுக்கு போகணுன்னு அவரோட மைண்டு ஏற்படாதுன்னு கண்டிப்பாக நம்புகிறோம். பாயிண்ட் 1, அவர் அப்படி ஒரு முடிவை எடுத்தாருன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது முடிஞ்சு போயிடும். ஏன்னா அவர் தேனியில் எங்கேயோ ஒரு ஓரமாக இருந்த ஒரு ஒன்றிய செயலாளரை கூட்டிகிட்டு இங்கே முதல்வராக இருக்காங்க. இங்கே தான் இந்த அம்மா அவர்களுடைய கொள்கை எதிரியும் ஜென்ம எதிரியான திமுகக்கே போய் சேர்றாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். இப்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு கேட்ட உடனே விசில் சின்னம் உள்ளிட்டவர்கள்லாம் ஒதுக்கப்படுது. பின்னணியில் பாஜக இருக்கான்ற ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. பின்னணியில் உண்மையாகவே பாஜக இருக்கா? விஜய்க்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? சார், இன்னொரு விஷயம், இது நீங்கள் வெறும் விஜயை சொல்கிறீங்க. விஜய் கூட எங்களை அதிகமாக விமர்சிக்கிற, போன தடவையும் டார்ச் வச்சுருந்த கமல்ஹாசனுக்கு டார்ச் கொடுத்துருக்குறாங்க. யார்? எலெக்ஷன் கமிஷன். விசில் கேட்டால் விசில் 1, 2, 3ல் 1ல் இருக்குது. அதை பாஜக இவங்க எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பாஜக இன்டர்ஃபியரே ஆகிறது இல்லைங்கிறது இதை விட ஒரு சிறந்த உதாரணம் உங்களுக்கு தெரிய வேண்டியதே இல்லையா? தமிழக அரசை பொறுத்த வரைக்குமே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலோட திமுகவினுடைய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்படும் என தமிழக பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் தெரிவித்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிருத்திவிராஜுடன் செய்தியாளர் ராஜேஷ்.